தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் மாணவர்கள் மற்றும் இதர மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நம்ம கொஷின்ஸ் ரெகுலராக போட்டிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது உங்கள் கைவசம். அதை மறந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைனா வெறுமனே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பிரயோஜனமே இருக்காது. ஏதாவது நீங்கள் வீடியோவாக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் பிடிஎஃபாக வேணாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம். பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம். ஆப்ஷன் பி செங்கோட்டை. 2, அமர் சோனார் மங்களா என்ற வங்காள கீதத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர். இந்திய தேசிய கீதமும் அவர் தான், வங்காள தேசிய கீதமும் அவர் தான். பாருங்கள், நம்ம அடிக்கடி ஒரு ரவீந்திரநாத் தாகூர் அவரை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். யார் நேம்லாம் அடிக்கடி வருதுன்னு பாருங்கள். அந்த ஏரியா வரப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். 3, மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் நேம் அடிக்கடி வரும். பாலகங்காதர திலகர் இவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா வஉசி, இந்த மாதிரி நபர்கள்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க. 4, சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்ட இடம். ஆப்ஷன் பி நாகலாபுரம். நாகலாபுரத்தில் தான் தூக்கிலிடப்பட்டார். இந்த பாளையக்காரர்களில் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே தூக்கிலிடப்பட்டார்னு நல்லா தெரிஞ்சுங்க. எப்போ தூக்கிலிடப்பட்டாங்கிறதையும் பார்த்துங்க. 5, இந்திய தேசிய காங்கிரஸால் பூர்ண சுதந்திர நாளாகிய கொண்டாடிய நாள். பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 26, 1930. அந்த கொஷின் அவ்வளோதான். அடுத்து 13/5 ஒரு தேர்வு நடைபெற்றது. அதில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி. ஐஎன்சி பொறுத்தளவு இந்த அமைப்புகள் ஆண்டுகள் யார் நிறுவனார், எங்கே நிறுவனாங்க, இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். பாருங்க, வஉசி போன டைம் சொன்னேன் வந்துட்டார் பாருங்க. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வஉ சிதம்பரம் அவர்கள் நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1906. 3, பின்வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீரமைப்பு. சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது 2 மட்டும் சரி. 4, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? மார்ச் 5, 1931. டேட் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக. அதான் இப்போ முன்னாடி சொல்லியிருந்தேன், இயர்ஸ்லாம் படிச்சுக்கங்கன்னு. சேம் அதே தான். பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4123. சம்ரான் சத்தியாகிரகம் 1917. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. சௌரி சௌரா 22. சட்ட மறுப்பு இயக்கம் 30. அதாவது சட்ட மறுப்பு இயக்கம்னா சட்டத்தை மீறி உப்பு எடுக்கிறது எல்லாமே அதில் தான் ஒரு சட்ட மறுப்பு இயக்கத்தில். 6, இந்தியாவில் முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது எப்பொழுது? ஆப்ஷன் பி 1920. 7, வஉ சிதம்பரனார். பாருங்கள், இவர் வராத கொஸ்டினே கிடையாது. வஉ சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம். ஆப்ஷன் சி கடல் போக்குவரத்து ஆங்கிலேயரை அகபத்திற்கு சவால் விடுக்க. 8, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920 யாரால் நடத்தப்பட்டது? ஆப்ஷன் பி ஈவேரா பெரியார். பம்பாயில் கொடூர பிளேக் தொற்று பரவிய ஆண்டு. கிபி 1896. அடுத்து 13/5 நடைபெற்ற ஒரு கொஸ்டின். 1, கூற்று ஏ வந்தே மாதரம் என்பது போராட்டத்திற்கான முழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விளக்கம் ஆர் வங்காள பிரிவினைக்கு எதிரான சுதேச இயக்கத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வந்தே மாதரம். ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். அப்போ வங்க பிரிவினும் போது தான் வந்தே மாதரம் வருது வெளியே. 2, தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? ஜோகன்ஸ்பர்க், சரி பீட்டர் மரிட்ஸ்பர்க். பார்த்தீங்களா எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. 3, 1857 கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான காலங்களில் இதுவும் ஒன்று. 57க்கு முன்னால் அப்படின்னா இந்திய சிப்பாய் கழகம் 1806 தான். இதில் பாருங்கள், அஸ்ஸாம் 24. இதெல்லாம் நம்ம புக்கில் தெரிஞ்சுக்கலாம். ஜோலாப்பூர் 38,
பூர்வீக காலாட்படை களம் 1824. ஆனால் ஃபஸ்ட்டு வேலூர் இந்திய சிப்பாய் கழகம் தான். அடுத்து 15/3 நடைபெற்ற ஒரு தேர்வு. முதல் கேள்வி, தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் எனும் நூலை மகாத்மா காந்தி எப்போது வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ 1928. காந்திக்கு ஒரு கேள்வி ரெகுலராக வந்துட்டே இருக்கு பாருங்க. 2, ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார்? ஆப்ஷன் சி கைசர் ஹிந்த். ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் கொடுத்தாரு. 3, அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி. ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுக் கட்சி. எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி பார்த்துருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் தேசிய பாடலான வந்தே மாதரம் முதன்முறையில் பாடப்பட்டது? ஆப்ஷன் டி கல்கத்தா. வந்தே மாதரம் எப்போ, தேசிய கீதம் எப்போ பாடப்பட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. 5, முயற்சி தத்துவமான இந்தியா இந்தியர்களுக்கு எனும் கூற்றை முதலில் வெளியிட்டவர்? இந்தியா இந்தியருக்கு. ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 6, காமராசரின் அரசியல் குரு? ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி அவர்கள். 7, அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்? அது எந்த நூல் கூட சொல்லலாம். நேரு கண்டறிந்த இந்தியா. அடுத்தது 20/5 நடைபெற்ற தேர்தல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதலில் கழிப்பறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களுக்கு. இது தேவையில்லையே, எங்கே அது இது உள்ள வந்துச்சு, சப்ஜெக்ட் மாறி வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ அதில் போக வேண்டியது இங்கே வந்துடுச்சு. ஓகே. வல்லபாய் படேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் பி பர்தோலி. அவர் பங்கு பெற்றிருப்பார். இது அடிக்கடி கேட்குறாங்க பர்தோலி சத்தியாகிரகம் பற்றி. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ 1324 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், தன்னாட்சி இயக்கம் 16, சைமன் குழு 19, அமைச்சரவை தூதுக்குழு. அது போகிறோம். ஓகே 1324. அடுத்து, பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. அதான் எல்லா அமைப்புகள் ஆண்டுகள் எல்லாம் பார்த்துக்குங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்தார் பார்த்தீங்களா. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம்? ஆப்ஷன் ஏ ராக்கி பந்தன் தினம். 9, கட்டபொம்மன் ஆங்கிலேயரால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? ஆப்ஷன் ஏ அக்டோபர் 1799. பழையக்காரர்கள் தான், பழையக்காரர்கள் பற்றி சொல்லியிருந்தாலும் யார் எங்கே எப்போது தூக்கிலிடப்பட்டார்னு தெரிஞ்சுக்க. அடுத்து, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் எனும் நூலை எழுதியவர்? ஆப்ஷன் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஐஎன்சியில் நல்லா எல்லா கொஷினுமே நம்ம அட்டன் பண்ணலாங்க. சரிங்களா? 4 கொஷின் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான் இருக்குது. நம்ம அடுத்ததில் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.